அமைச்சர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் நல்ல அறிவிப்பு வர இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்டது. அதற்கான பயணத்திற்கான அந்த முதல் அடி, உலக பயணத்தை வீட்டில இருந்துதான முதல் அடி எடுத்து வச்சு தொடங்கணும். அந்த பயணத்திற்கான முதல் அடி அடுத்த வாரத்தில் நான் தொடங்கி வைக்க போறேன். எல்லா விஷயத்திலும் நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த தமிழ் தொண்டிலும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நான் கூறுகிறேன். விரைவில் நல்ல அறிவிப்பு காத்திருக்கேன். ஏன் கீழே தெரியும் மலேசியா பக்கம் தான் போகணுமா? இந்த பக்கம் மேலை நாட்டில் போய் இந்த ஏழை நாட்டு சார்பா ஒரு மாநாடு நடத்தக்கூடாது. பொறுத்திருந்து பாருங்கள். முதலமைச்சர்கிட்ட பேசி அதிகாரிகிட்ட போய் அதை ஆய்வு செய்து அப்புறம் தான் அறிவிக்கும், முறைப்படி அறிவிப்போம். ஆமா, அது சம்பந்தமான விண்ணப்பங்கள் பெறப்பெற்றேன். எந்தெந்த இடங்கள்ல தகுதி மற்றும் திறமை சார்ந்து நிரப்பப்படணுமோ அது வேகமாக நிரப்புவதான் நம்முடைய இலக்கு. மற்றபடி இது ஒவ்வொரு ஃபேஸாக ஒவ்வொரு கட்டமாக பரவாயில்லைங்களா ஒவ்வொரு கட்டமாக அதை நாங்க பண்ணிக்கிட்டு வரோம். எல்லா இடங்களும் நிரப்பப்படும். இந்த ஒரு இடம் ஒரு குரூப் 1 மட்டும் கிடையாது. அனைத்து வகையான அது ஆசிரியர் இடங்கள், தலைமை ஆசிரியர் இடங்கள், அதிகாரிகள் இடங்கள் எல்லாமே முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடும். பிரைவேட் ஸ்கூல் ரெகனைசேஷனுக்கு எந்த விதமான பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல அரசு நிர்ணயம் செய்யக்கூடிய கட்டணத்துக்கு விட கூடுதலா கட்டணம் வசூலிக்கக்கூடிய பள்ளிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதை வெளிப்படையா அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் அரசியல்வாதிகள் தவறு செய்தாலோ, என் பேரை சொல்லி அதிகாரிகள் தவறு செய்தாலோ கொஞ்சம் கூட அனுமதிக்காதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏற்கனவே அதை நான் உறுதியா சொல்லியிருக்கிறேன். அதே சமயம் நான் பதிலுக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் சொன்னேன். என்னது? இந்த கட்டணத்தை குறைப்பது, அதை வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவது. இப்ப நான் சொன்னதை செஞ்சுட்டேன். அவங்க சொன்னதை செய்வாங்க. அந்த மேடையிலேயே நான் கேட்டேன், செய்வோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே நாள்ல செய்ய முடியாது, ஆனா ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு விஷயமாக செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலமாக நான் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சண்முகம் ஐயா, முரசொலி பத்திரிகையில மூத்த கம்யூனிஸ்ட் தோழர் பே. சண்முகம் ஐயா குறித்து பேசி எழுதப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அநாகரிகத்தினுடைய உச்சம். யார் பே. சண்முகம் ஐயா? தனது வாழ்வையும் தன்னுடைய வசதிகளையும் ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். காவிரி கரையோரம் பிறந்து அந்த சிவப்பு துண்டை தோளில் ஏந்தி அவர் களமாடியதும் அவர் போராடியதும் ஒரு புத்தகத்தில் அடக்க முடியாது. ஒரு ஆயுள் அவர் பண்ணதெல்லாம் ஒரு ஆயுள் ஒரு மனிதர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மாமனிதரை பத்தி விமர்சனம் யாரு வேணா செய்யலாம், அரசியல் முரண்பாடு இருக்கலாம். ஆனா என்னென்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? டானிக் குடித்து வளர்ந்தவர், இது அவங்கள மாதிரி டாஸ்மாக் டானிக் குடித்து வளர்த்தவர். அவரு எவ்வளவு மோசமா விமர்சிப்பீங்க? அப்ப அரசியல் என்பது நாகரிகத்தினுடைய எல்லையில் நிக்க வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் உயிரோடு இருந்தால் இதை கடுமையா கண்டிச்சிருப்பாரு. எவ்வளவு மோசம். அப்ப நாகரிக அரசியலை நோக்கி திரும்பணும். சி.வி. சண்முகமும் பே. சண்முகமும் ஒன்று என முரசொலி எழுதுகிறது என்று சொன்னால் எத்தனை பெரிய வன்மம். அப்ப சி.வி. சண்முகம் ஐயா அவருடைய அரசியல்ல அண்ணா திராவிட கட்சியில அவர் ஒரு களமாடி வராரு. அவரை ஏசுவதற்கு சிறுமைப்படுத்த பயன்படுத்துறீங்கன்னா அப்ப சி.வி. சண்முகம் ஐயா குறித்து உங்க மதிப்பீடு என்ன? அவரையும் பே. சண்முகம் ஐயா ஒப்புமை சொல்றாங்கன்னா பே. சண்முகம் ஐயா குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். சிவப்பு துண்டு இதை போல சிறுமை செய்தால் இரட்டை போர் யானை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது. அனைவரும் நாகரிகத்தின் எல்லையை கருதி அதோடு நிற்க வேண்டியது கடமை. படிக்கிறபடியா இருந்தது, அது வேதனையாக இருக்கிறது. அது ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தோழரை 1, 2, 3 சிந்துபாத் கதைகள் மாதிரி போட்டு வன்மத்தை கக்குவதற்கு ஒரு சீரியஸா இது ஏற்புடையதே கிடையாது. ஆமா, இல்ல அதுக்காக களமாடி நீதிமன்றத்தில் நின்று தீர்ப்பை வாங்கி நிலைநாட்டிட்டார். எல்லாத்துக்கும் சட்ட ரீதியான தீர்வு தான், அதுல அவர் பின்வாங்கவே இல்லை. அப்ப தாமிரபரணி படுகொலைக்கு யார் காரணம்? அப்பாவையா என்ன சொன்னாரு? கலைஞர் கருணாநிதி தான் தாமிரபரணியில படுகொலைக்கு காரணம். அத்தனை பேர் அடிச்சே கொண்டாங்களே. அப்ப அப்பாவையா சபாநாயகரா உட்கார்ந்துகிட்ட சபாநாயகன்ற பேர்ல ஒரு பேச்சாளரா பேசலையா? இதெல்லாம் காரணங்கள் கண்டுபிடித்து பே. சண்முகம் ஐயாவே யாரு கல்லு வீசினாலும் சிறுமைப்படுத்த முடியாது. தன் மீது வீசப்பட்ட கற்களை வைத்து சிவப்பு கோட்டை கட்டி சிவப்பு கொடியோட அவர் களமாடுவார். இல்ல, இது ஜனநாயகத்தினுடைய வெளிப்பாடு. யாரு வேணா ஆரோக்கியமா யாரு வேணா விமர்சனம் செய்யலாம். மாப்போசி ஐயாவினுடைய நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். இதை தாண்டி நான் அரசியல் பேச விரும்பல. ஆனா
உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன்.